சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் செய்தொழிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் வருது. சில விஷயங்களில் கொஞ்சம் மனதிற்கு நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இந்த மாதம் முழுவதுமே அப்படி தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த மாதத்தினுடைய முற்பகுதி மட்டும்தான். பிற்பகுதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமக்கலமாக இருக்குது. உற்பகுதியில் ஏன் அப்படி ஆகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். உங்களோட ராசிநாதன் யாருன்னா சுக்கிர பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்திலே மறைஞ்சிட்டார். அந்த மறைவதனாலே அவருடைய தனித்துவமான ஒளி கிரணங்கள் உங்களுக்கு கிடைக்காது. எந்த கிரகமாக இருந்தாலும் அதனுடைய ஒளி நம்ம பூமி மீது படும்போது அதற்குண்டானவங்களுக்கு அதிகமான ஒரு நன்மைகள் நடக்கும். இப்போ பொதுவாக சூரியனுக்கு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தென்னை மரம் வச்சா கூட அந்த சூரியன் எந்த இடத்துல ஒளி கிடைக்குதோ அதை நோக்கி அப்படி கிராஸாக வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதான் சூரியனுடைய அந்த தன்மை. அதே மாதிரி ஒவ்வொரு செடிகள் கொடிகள் ஒவ்வொரு விதமான பறவைகள் பட்சிகள் மிருகங்கள் எல்லாமே சூரியனோட அதிகமாக சம்மந்தப்படும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ சந்திரனை பார்த்திங்கன்னா ஆம்பல் அப்படிங்கிற ஒரு மலர் அப்படியே மலரும். சந்திரன் எங்கே இருக்கோ அது இப்போ தான் சந்திரன் உதயத்தில் மலரும். சந்திரன் அஸ்தமனம் ஆனால் அப்படியே மூடிடும். அதுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்பந்தம். அதுமாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு வஸ்துக்களுக்கும் ஒரு விதமான உயிர்களுக்கும் ஒரு விதமான அந்த கிரகங்கள் முக்கிய ஒரு அமைப்பாக இருக்குது. தனித்துவமான அந்த கிரகத்தினுடைய அந்த ஒளி கிரணங்கள் அப்படி கிடைக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா அதுக்கு நல்ல நன்மைகள் கூட குறைச்சி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அப்போது அது அஸ்தமன காலத்திலே போகும்போது, அதாவது தனித்துவமாக அதனுடைய ஒளி கிரணங்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சக்திகள் கொஞ்சம் குறையும். அதனுடைய சக்திகள், அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் குறையும். இதை நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு பெரிய ஒரு ஜோதிட வகுப்பு மாதிரி உங்களுக்கு நான் எடுக்கிறேன். எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரனினுடைய ஒளி முக்கியமாக கிடைக்கணும். சுக்கிரன் தனியாக செயல்படணும். சூரியனுடன் இல்லாமல் தனித்துவமாக செயல்படக்கூடிய அமைப்புலையும் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்புகள் உண்டாகும். அதே மாதிரி இந்த எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் இந்த முதல் ஒரு 15 தேதிக்கு அஸ்தமன காலத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் பாவத்திலே மறைஞ்சிருக்கார். மறுபடியும் அதாவது 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே சுக்கிர பகவான் உங்களுடைய மகர ராசிக்கு வந்துடுவார். இந்த மகர ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார் அப்படின்னா அது ஓரளவுக்கு நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய காலம் மட்டுமல்ல, அதற்கு முன்னதாக ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புத பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை கிடைக்குது. குருவும் புதனும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. 2-8 பரிவர்த்தனை பண்ணுது. அதனால் அந்த முதல்ல ஒரு 15 தேதி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலத்திலலாம் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு வரணும் இல்லையா? அதுக்குண்டான ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும். அதெல்லாம் கை கூடி வந்துருமானா கை கூடாது, கொஞ்சம் ப்ராசஸ்லேயே தான் இருக்கும். அதாவது சம்பள உயர்வுக்கான ஒரு முன் யோசனை போகும். அந்த முன் யோசனை, அதாவது ப்ரொப்போசல் அப்படிங்கிறது ஒரு கிளிக் ஆகி அது நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கிறது நல்லது. ஒரு இடம் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் மாறுவது, அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பது எப்போ அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே. பொதுவாகவே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தை பிறந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய வழி பிறக்கும். தையில் தான் உங்களுக்கு பெரிய வழி இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல அற்புதமான பல நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரிஷபராசிக்கு போயிடுவார். அது உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு அவர் போயிடுவார். அதனால் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நல்லபடியான நல்ல அமைப்புகள் கிடைக்கும்.
திருமணம் ஆகவங்களுக்கு திருமணம் நடக்கும். 7ஆம் பாவங்கிறது அதான் முன்னாடியே சொன்னேன், கலத்திர ஸ்தானம்னு பேர். 7ஆம் இடம் ஒரு நபருக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யார் கூட நடக்கும், அவங்களுக்கும் இனமானவங்களா கொஞ்சம் உயர்வானவங்களா, அதெல்லாம் எப்படி பார்க்குறதெல்லாம் 7ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அப்போது அந்த 7ஆம் பாவத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறதே 9ஆம் பாவத்தில் சொல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதே திருமண தடைகள் இருந்தால் அவைகள் விலகும். உங்கள் ஜாதக ரீதியாக ஒருவேளை குரு பலன் கிடைக்காமல், குருவினுடைய தசா புத்திகள் கிடைக்காமல் தள்ளி போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இப்போ வரக்கூடியதான இந்த குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கார். மறுபடியும் அந்த 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சில பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, சுவாமி இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யலாமா, இல்லை திருமணத்துக்கு உண்டானது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுமாரி செய்யக்கூடாது. மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம் வேணால் நீங்கள் நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல ஒரு இதுவாக பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். நீங்களாம் அவங்களும் என்ன பண்ணிக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் செய்வது அப்படிங்கிறதுக்கு இந்த மார்கழி மாதம் ஏற்புடையது அல்ல. இறைவன் வழிபாட்டுக்கு மட்டும்தான் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுறாங்க பெரியவங்கள்லாம். அதனால் அந்த மார்கழி மாதத்தை விட்டு விடுங்க. மற்றைய மாதத்தில், அதாவது தை மாதம், மாசி மாதம், இதிலெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யலாம். ஜென்ம மாதமாக இருந்தது மாசி மாதம் அப்படின்னா அதில் திருமணம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு நபர் மாசி மாதத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம், அவர் கண்டிப்பாக மாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த தை மாதம்ங்கிறது கல்யாணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது. அதில் நீங்கள் தாராளமாக கல்யாணம் செய்யலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி பகவானை சொல்லணும். அவர் சனி பகவான் 10ஆம் இடத்துல தான் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். ராகுடன் சேர்ந்து இருக்கார். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இப்போது நீங்கள் வெளிநாடுக்கு செல்லுவதற்கெல்லாம் ஒரு நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான சேர்க்கை ஏற்படுது. ஏன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு இல்லையா ராகுடன் சேர்ந்து, அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு பெரிய யோகம். அதாவது ரொம்ப நாளாக சொந்த வீட்டில் வாங்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு பெரிய யோக பலன்கள் உண்டு. நன்மைகள் நடக்கும். குறிப்பாக இந்த மாதம் அப்படிங்கிறப்போ முருகனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் அட்டமஸ்தானத்தில் மறைகிறப்போ அவர் 12ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் மறைவது ஒரு யோகம். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. அந்த யோக பலன் உங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் அப்படின்னா முருகனுடைய அனுகிரகம் வேணும். அதனால் செவ்வாய்ங்கிறது காரியகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு முருகன் தான். அதனால் முருகப்பெருமானை வணங்கி வாருங்க. ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வரக்கூடிய அந்த தை செவ்வாயிலெல்லாம் அவருக்கு அந்த வேல் மாறலை பாராயணம் பண்ணுங்க. அமோக வளர்ச்சிகள் உண்டு. சிவாய நமக. ஜனவரி மாதம் 2026 நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு மாதமாக வருது. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர் ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அது தை அமாவாசை வருகிறது.
அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை வந்து திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படியான அந்த இது வந்து ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.